வணக்கம் டியர் மக்களே, கதை போமா. கவுண்ட் டவுன் 13 days. ஸோ இன்று நம்ம பார்க்க போகிறது ஒரு குட்டி வீடியோ, ரைட்டுங்களா? ஸோ விஜய் அவர்கள் நல்லா பாடுவார், அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், ரைட்டுங்களா? ஸோ அவர் அவர் படத்துலேயும் பாடியிருக்காரு, அவங்க அம்மாவுடனும் சேர்ந்து பாடியிருக்காரு, எல்லா மியூசிக் டைரக்டருடைய மியூசிக்லேயும் பாடியிருக்காரு, ரைட்டுங்களா? ஆனால் ஹீரோக்கும் பாடியிருக்காரு, குரல் கொடுத்துருக்காருன்றது உங்களுக்கு தெரியுமா? அது எந்த ஹீரோ தெரியுமா? சூர்யா அவர்களுக்கு தான். ஸோ இவர் சூர்யா அவர்கள் நடித்த பெரிய அண்ணா 1999 இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தில் மட்டுமே அவர் 3 பாடல் பாடியிருக்காரு சூர்யா வாய்ஸ்க்கு, புரியுதுங்களா? ஸோ இந்த படத்துடைய டைரக்டர் விஜய் அவருடைய அப்பா தான், எஸ்.ஏ. சந்திரசேகர். ஸ்க்ரீன் பிளே டைரக்ஷன் ரெண்டுமே அவர் தான் பண்ணியிருக்காரு. மியூசிக் பரணி. இந்த பரணிக்கு இதுதான் முதல் படம். இவர் விஜய் அவர்கள் நடித்தார் பாருங்கள், ஃபஸ்ட்டு படம் நாளைய தீர்ப்பு 1992 ரிலீஸ் ஆச்சு பாருங்கள். அந்த படத்தில் இவர் லிரிக்ஸ் எழுதியிருக்காரு. இந்த படத்தில் தான் முதல்ல மியூசிக் கம்போசராக வந்திருக்காரு. இந்த படத்தில் யார் நடிச்சிருக்காங்கன்னா கேப்டன் விஜயகாந்த், ரைட்டுங்களா? ஸோ இந்த பெரிய அண்ணா அப்படின்ற அந்த பேரே அந்த கேரக்டரில் வர விஜயகாந்த் அவர்களுக்கு தான். இதில் அவர் கெஸ்ட் அப்பியரன்ஸாக தான் வந்திருக்காரு. மற்றும் மீனா, மானசா இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. இவர் விஜய் அவர்கள் சூர்யாவுடன் சேர்ந்து ஆல்ரெடி நேருக்கு நேர், அதான் சூர்யாவுடைய முதல் படம் சொன்ன பாருங்கள் 1997, அந்த படத்துலையும் ஃப்ரெண்ட்ஸு 2001லேயும் ஆல்ரெடி இவங்க 2 பேரும் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படம் விஜயும் சூர்யா அவர்களும் என்னென்னா ரைசிங் ஸ்டார்ஸ் அந்த டைம், அந்த பீரியடில் அவங்க, ஓகேங்களா? பட் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். எப்படின்னா ஆதவன் ஆடியோ ரிலீஸ் இருந்தது பாருங்கள், ஆதவன் தான் K.S. ரவிக்குமார் டைரக்ஷனில் சூர்யாவும் நயன்தாராவும் நடித்தாங்க பாருங்கள். அந்த படத்துக்கு ஆடியோ லான்ச்சுக்கு கேசட்டு தான் அப்போல்லாம் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போது கெஸ்ட்டாக வந்திருந்தாராம் விஜய் அவர்கள். ஸோ அந்த ஆடியோ கேசட்டை ரிலீஸ் பண்ணது டைரக்டர் சங்கர், அதை பெற்றுக்கொண்டது ராமநாராயணன் அவர்கள். ஆனால் அந்த ஸ்லீக் ட்ரெய்லர்னு சொல்லுவாங்க பாருங்கள், அதை ப்ரொடியூசர் R.B. சௌத்ரி ரிலீஸ் பண்ண தளபதி அவர் ரிசீவ் பண்ணாராம். ஸோ ஓகேங்களா? ஸோ இது முழுக்க அவர் சூர்யா மேலே இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பில் தான் அந்த ஃபங்க்ஷனுக்கே வந்தாராம். ஸோ இதை அவங்க ஸ்டேஜ்லேயே 2 பேரும் மாற்றி பேசியிருந்திருக்காங்க, ரைட்டுங்களா? ஸோ மறுபடியும் இந்த பெரிய அண்ணாவுக்கு வரும். பெரிய அண்ணாவில் அவர் 3 சாங் பாடியிருக்காருன்னு சொன்னேன். ஃபஸ்ட்டு பாடல் நான் தம் அடிக்கிற ஸ்டைலை பார்த்து, ரைட்டுங்களா? ஸோ அடுத்தது சுட்டடி டீலா சுந்தரமாலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல். இந்த பாடல் அப்போதைய ஃபேமஸ் சிங்கர் ஸ்வர்ணலதா அவங்க கூட சேர்ந்து பாடியிருக்காரு. அடுத்தது லாஸ்ட்டாக ஒரு பாட்டு என்னென்னா ரோட்டில் ஒரு சின்ன பொண்ணும். ஸோ இந்த 3 பாடல்களும் பாடியிருக்காரு. ஆனால் இந்த 3 பாடலில் நான் தம் அடிக்கிற ஸ்டைலை பார்த்து இந்த பாட்டு தான் வெல் ரிசீவ்ட் பை த ஆடியன்ஸ் அண்ட் சூப்பர் ஹிட். எனக்கு தெரிஞ்சு நீங்களும் இந்த பாட்டு கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், கரெக்டாக? ஸோ இந்த விஜய் அவர்கள் பாட்டு மீது எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு அப்படின்றத இதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி அவர் ஹீரோவாக இருந்தாலும், எஸ்டாப்ளிஷ்ட் ஹீரோவாக இருந்தாலும், வேறொரு படத்திற்கு, அதுவும் வேற ஒரு ஹீரோவுக்கு அவரும் எஸ்டாப்ளிஷ்டான ஒரு ஹீரோ ஆகிட்டார் ஆல்மோஸ்ட் சூர்யா அவர்களும். ஸோ அவருக்கும் இவர் பாடினதில் அவருடைய ஃப்ரெண்ட்ஷிப்பு, அதே மாதிரி அவருக்கு அந்த பாடல் பாடுவதில் இருக்கும் ஆர்வத்தை நல்லா தெரிஞ்சுக்கலாம். புரியுதுங்களா? உங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி தெரியலன்னா எனக்கு கமெண்ட் லைனில் திஸ் இஸ் ஃபஸ்ட் டைம் அப்படின்ற மாதிரி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேக் கேர், பாய்.